You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். போன பகுதியிலே நாம் தொடர்ச்சியாய் வசனங்களை குறித்தும் விதைகளை குறித்தும் பேசிக்கொண்டே வந்தோம். அப்போ அதன் நேரம் முடிந்ததுனால அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ போன முறை நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மத்தில் ரெவரன் ஜெயக்குமார் ஐயா பேசினதும், நம்மத்தில் ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா பேசினதும் நாம் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து மீதியாக இருக்கிற காரியங்களை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவே வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். மீதியா போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்ம நேரடியாய் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். மார்க் 4வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது உவமையை சொல்லும் பொழுதே அவர் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, கேளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. 4வது அதிகாரம் 3வது வசனத்துல கேளுங்கள். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை முதலாவது என்ன பண்ணணும்? கேட்கணும். அந்த உவமையை முடிக்கும்போது 9வது வசனத்தை பாருங்க, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆரம்பத்திலையும் கேளுங்கள் அப்படின்றாரு, உவமையின் முடிவிலையும் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனாலும் கேட்டாங்க, ஆனா அவங்களுக்கு புரியல. அதை பற்றி தான் நம்ம ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறதை குறித்து சொன்னார். என்ன ஐயா விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தெளிவா விளக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் 4 உதாரணத்தை சொல்லுகிறார். ஒன்று, வழி அருகே விழுந்த விதையை குறித்து மார்க் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே தான் மத்தேயு 13வது அதிகாரம் 4வது வசனத்துல வழி அருகே விழுந்த விதை ஒன்று. இரண்டாவதாக அடுத்து மண்ணில்லாத கற்பாறையான இடம் இரண்டாவது. அப்போ கற்பாறையான இடத்துல விழுந்து வேறு இல்லாம அது என்ன தீந்து போயிற்று. மூன்றாவதாக பார்க்கும்போது முள்ளுள்ள இடம். 4வது நல்ல நிலம். அப்போ 4 உதாரணத்தை சொன்னவரு இப்ப 4க்கு மார்க் போடும்போது 30, 60, 100 சொல்றாரு. ஆனா மார்க் எப்படி வந்திருக்கணும்? 4 உதாரணத்தை சொல்றாருனாக்கா 4 விதமான மதிப்பெண் வந்திருக்கணும். ஒன்னு வழி அருகே விழுந்ததுக்கு ஒரு மதிப்பெண்ணு, ரெண்டாவது என்னன்னு கேட்டா மண் இல்லாத கற்பாறையின் மேல விழுந்ததுக்கு ஒரு மதிப்பெண் வரணும், மூணாவது முள்ளுள்ள இடத்துக்கு ஒரு மதிப்பெண் வரணும், நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுந்ததுக்கு ஒரு மதிப்பெண் வரணும். ஆனா ஒரு மதிப்பெண் கொடுக்கறது என்னதான்? 3 தான். ஏன்னு கேட்டா 30, 60, 100 சொல்றாரு. ஆனா ஏன் 4 சொல்ல அப்படின்னு கேட்டா அதற்கு விளக்கம் தான் இப்போ நாம தியானிக்க போகிறோம். அங்கே நீங்கள் பார்க்கும்போது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்போ விதைக்கப்படுகிறது என்னதான்? வசனம். இப்பொழுது யார் வசனத்தை விதைக்கிறது? இன்னைக்கு ஊழியக்காரர் வசனத்தை விதைக்க வேண்டும். அப்போ விதைக்கும் பொழுது பார்த்து சரியான முறையில் என்ன செய்யணும்? வசனத்தை விதைக்க வேண்டும். ஆனா விதைக்கிறவர்கள் ஏன் வழியில விதைக்கணும்? அதுல எதை காட்டுதுன்னு கேட்டா அலட்சியம், நிர்விச்சாரம். அப்போ அந்த வசனத்தை பார்த்து என்ன செய்யணும்? நல்ல நேரத்துல விதைக்காம அசால்ட்டா என்ன பண்றது? போற வழியில எல்லாம் என்ன பண்றது? தூவிட்டு போற மாதிரி, ஏதோ ஒரு கடமைக்காக ஊழியம் செய்யற மாதிரி. இது விதைக்கப்படுகிறது நிமித்தமா அந்த பகுதியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 15வது வசனம், கேட்ட உடனே யார் அப்படின்னு கேட்ட உடனே சாத்தான் வந்து. ஆனா முன்னாடி என்ன சொல்றாரு? அத பறவைகள் வந்துன்றாரு. பறவை எதற்காக ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் சாத்தானுக்கு ஒப்பிட்டு, இங்க சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ ஒண்ணுமே இல்ல, எல்லாமே காலி. அதுக்கு எப்படி மார்க் கொடுக்க முடியும்? அதனால அது பூஜ்யம் ஆயிடுது. முழுவதுமா என்ன பண்றான்? எடுத்து போட. அங்க தெளிவா இருக்கு, வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கிற வழி அருகே அப்படின்னு. அப்போ வழி அருகே விடப்பட்ட வசனம் ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது வேஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? வசனத்தை விதைக்கிறவர்கள் ஞானமாய் இடத்தை பார்த்து என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். சில நேரத்துல பேச வேண்டிய வார்த்தையை பேசுறது இல்ல, பேசக்கூடாத வார்த்தையை பேசி பிரச்சனை உருவாக்குறது. அதுதான் வழி அருகே விழப்பட்டதான ஒரு விதை என்று சொல்லி பார்ப்போம். இங்க ஏன் மார்க் வரலன்னு கேட்டா எல்லா வசனமும் போயிடுச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை.
பறவைகள் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணதான், பட்சித்து போட்டது. ஆனா இங்க பறவைன்னு சொல்லியிருக்கு, இங்க என்னன்னு சொல்லியிருக்குன்னு கேட்டா, அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். யாருன்னு கேட்டா சாத்தான் எடுத்து போடுகிறான். இரண்டாவதாக பார்க்கும்போது, அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இப்ப வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சமாக இப்ப என்ன ஆயிடுச்சு, வேர் வந்துடுச்சு. அப்போ ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால், வேறு வந்துச்சுதான் ஆனா முழுவதுமா என்ன செய்யல, என்ன கற்பாரு. அப்போ அது முழுவதுமா உள்ள போகல. அப்போ விதைச்சாங்க உண்மைதான், ஏதோ கொஞ்சம் என்ன செய்யுது, பலன் கொடுக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஏன்னா ஒரு செடி வளர்றதுக்கு முக்கியமா நம்ம மேல வளர்ச்சியை பாக்குறோம். ஆமா, இங்க எவ்வளவு மேல வளருதோ உள்ள மண்ணுக்குள்ள வேறு எவ்வளவா போனாதான் ஆமா அது மேல வளரும். ஆனா உள்ள வேறு போக முடியலனாக்கா இந்த மரம் வளராது, கனி கொடுக்காது. அப்ப என்ன அர்த்தம்? வழி அருகே விழப்பட்டது எல்லாத்தையும் சாத்தான் பொறுக்கிட்டான். ஆமா, பொறுக்கிட்டான். இப்போ என்னாச்சுன்னு கேட்டா, கொஞ்சமாக என்ன செய்யுது, கொஞ்சம் உள்ள போனோம்னா மேல வந்து நிக்கிறாங்க. ஆமா, என்னன்னு கேட்டா, இது எப்படி அழிக்கப்படுகிறது என்று சொன்னால், வேறு இல்லாமையினால் தீண்டு போயிட்டுன்றத இங்க ஆண்டவர் என்ன சொல்றது, துன்பம் உண்டான உடனே, ஒரு உபத்திரம், வெயில் பயங்கரமா அடிக்குது, பிரச்சனை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, போராட்டம் வந்துட்டு இருக்கு, துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறையின் மேல் ஆமா விதைக்கப்ப. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு தேவனை விட்டு விலகி போகக்கூடியவர்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர். ஆமா, அப்போ இது நல்ல நமக்கு புரியுது. ஒண்ணு சுத்தமா இல்லாம போச்சு, இப்போ வளர்ந்தது ஆனா வளர முடியல. உபத்திரம் வந்த உடனே அவர்கள் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அப்போ இரண்டாவது பார்க்கும்போது அடுத்து வசனத்தை கொடுக்கிறாரு. ஆமா, அது 30 என்னன்றது நம்ம பார்க்க. இப்போ அடுத்து பாருங்க, வசனத்தை கேட்டும் பாருங்க, இங்க முன்னாடி சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடிக்கு அதை நொறுக்கி போட்டது. அப்போ முள் என்னன்றது இங்க பார்த்தீங்கன்னா உலக கவலை. முள்ளெல்லாம் என்னவா, உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், மற்றவர்கள் வந்ததுனால இச்சை, இதெல்லாம் வந்ததுனால என்ன நடந்ததுன்னு கேட்டா பலனற்று போகிறது அப்படின்னு வசனம் தெளிவா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த கற்பாறையை விட முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை கொஞ்சமாக என்ன செய்யுது, வளருது, ஆனா நிறைய என்ன பண்ணல, பலனை கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது வளருது, உலக கவலை, நாளைக்கு என்ன செய்யலாம், என் பிள்ளைங்களுடைய வருங்காலம் என்ன ஆகும், என் வாழ்க்கை எப்படி ஆகும், கொஞ்சம் ஏதாவது வியாதி வந்தா செத்துருவோனா அப்படின்ற உலக கவலை. அப்போ அடுத்து ஐஸ்வர்ய மயக்கம், பண ஆசை, இந்த மயக்கம் எல்லாம் வந்தது. இப்படி வர்றதுனால அது பலனற்று போகிறதாய் காணப்படுகிறது. இப்போ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு இங்க இருக்கு. ஆனா இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நான்காவதாக வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, வேற எதுவுமே இல்லைங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப என்ன சொல்றாரு, 30, 60, 100 அப்படி பாத்தீங்கன்னா, வழி அருகே விழப்பட்டதுக்கு மார்க்கே கிடையாது. ஆனா இரண்டாவதாக பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம், கற்பாறை, அதுக்கு ஒரு 30 மார்க் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன, முள்ளுள்ள இடம் 60 மார்க். அதன் பிறகு நல்ல நிலம், அதுக்கு 100 மார்க். உதாரணமா இந்த கணக்குனாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கணக்கை பற்றி நிறைய பர்சன்டேஜ் அதை பற்றி எல்லாம் ஆண்டவர் நிறைய கொடுக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல 30, 60, 100 கொடுக்கிறவரு மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும் பொழுது, மத்தேயு 13வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தா கணக்கை மாத்தி சொல்றாரு, 100, 60, 30. இங்க என்ன சொல்றாரு, 30, 60, 100ன்றாரு. ஆனா மத்தேயு சுவிசேஷத்துல பார்த்தா 100, 60, 30. உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா 100% மார்க் எடுத்துட்டா என்ன டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். 60% எடுத்தா செகண்ட் கிளாஸ், 60 எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்களா. அப்போ 30 எடுத்தா சில நேரத்துல ஜஸ்ட் பாஸ், ஏதோ வந்துட்டார், தப்பி வந்துட்டார். இந்த கணக்கு இங்க கொடுக்கிறார். ஆகவே நாம எப்பேற்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல நிலத்தில் விழப்பட்ட
100% பலன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, கேளுங்கள் என்ற அந்த வார்த்தையின்படி வசனத்தை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடைசியில சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டா, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள்னு ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும்போது கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணலைங்க. கேட்க முடியுமா? காது இருக்கா? என்ன பண்ணு? கேளு. இப்போ எல்லாருக்கும் காது இருக்கு. அந்த வசனத்தை என்ன பண்ணும்? கேட்கணும். அந்த வசனம் எப்பேற்பட்ட வசனமா இருக்கணும்? நல்ல நிலத்தில் விழப்பட்டதான வசனமாய் அல்லது வார்த்தையா இருக்க வேண்டும். அதே போல இது யாருடைய கையில் அது இருக்கு அப்படின்னு சொன்னா, 100க்கு 100 என்னை பொறுத்த வரையிலும் ஊழியக்காருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டா, நாம் என்ன செய்யணும்? விதைக்கிற விதை எங்கே விழுகிறது? நம்ம வசனம் நிறைய இருக்கானாலும் எடுத்து சொல்ல பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டும் போது முதலாவது என்ன பண்றாரு? அந்த இடத்த சுத்தம் பண்றாரு. கற்களை பொறுக்கி, இதுக்கும் அதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, ஆனா இப்ப சொல்ல நேரம் இல்லை. கற்களை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு அந்த இடத்துலதான் நற்குல திராட்சை செடியை வைக்கிறாரு. ஆனா அங்கே நடக்கிறது என்ன? அதுவோ கசப்புள்ள கனி கொடுத்தது. சில நேரங்கள்ல ஊழியக்காரர் அப்பதான் எல்லாம் செய்து அந்த விதையை விதைக்கும் போது அந்த விதையை அவங்களால என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொண்டு பலனை கொடுக்க முடியவில்லை. ஆகவே ஊழியக்காரருடைய கடமை என்ன? பார்த்து விதைக்கணும். எந்த நேரத்துல என்ன பேசணுமோ அதை பேசணும். எந்த நேரத்துல என்ன வசனத்தை சொல்லணுமோ அந்த வசனத்தை சொல்லணும். ஒரு முறை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். நான் அந்த சபை விசுவாசின்னு கிடையாது, சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்கே ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு. பையனுக்கு பிறந்த நாள். அப்போது அவர் பண்ணுற பிரசங்கம் என்னன்னு கேட்டால், ஒரு வாலிபன் மரித்து போனான் இல்லையா, அந்த பிரசங்கம் தாங்க பண்ணுறாரு. வாலிபன் மரித்து போனான். அவன் பாடையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இயேசு வாலிபனை தொட்டார். வாலிபனை எழுந்துரு என்று சொன்னார். அவன் உயிரடைந்தான். இப்போ பிறந்த நாள் செய்திக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ விதையை ஒழுங்காக விதைச்சாரா? இல்லை. அதன் பிறகு எனக்கு சந்தேகம் வந்து, சந்தேகன்றதை விட இதை கேட்கணும். ஏன்னு கேட்டால் கண்டும் காணாத மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடைசியாக கேட்கும்போது, சாரி பாஸ்டர் என்றார். என்கிட்ட என் சாரி கேட்கணும், ஒழுங்கா நீ என்ன செய்யல, ஆயத்தப்படுத்தல. ஒரு பையனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான செய்தி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எப்பேற்பட்ட செய்தின்னு கேட்டால், வழியருகே விழப்பட்ட சம்பந்தம் இல்லாத செய்தி. அங்கே சந்தோஷமா இருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு வாலிபன் மரித்தான் அப்படின்ட்டு செய்தி கொடுக்க கூடாது. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, அதாவது ஊழியக்காரர்கள் விதையை விதைக்கும் போது ஜாக்கிரதையாய் நல்ல நிலத்தில் விழுந்ததான விதையை போல நல்ல நிலங்களை பார்த்து விதைகளை விதைக்கும் போது அது 100 மடங்கு பலன் கொடுக்கும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படின்னா இதனுடைய 4 இடத்துல விழுந்துதான் ஆண்டவர் இந்த உவமையில சொல்றாரு. 1 வழி அருகே அது விழுந்தது உடனே பறவைகள் சாப்பிட்டுச்சு. 2வது கற்பாறையின் மேல அவங்க சந்தோஷத்தோடு அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா நீண்ட காலம் அவங்க வளர முடியல. உடனடியான அந்த காரியங்கள் அவங்களுக்குள்ள காணப்படல. 3வது முள்ளுள்ள இடங்களிலே அவங்க விழுந்தது வசனத்தை கேட்டாங்க. ஆனா அவங்க வசனம் பெருகிட்டு ஆனா பலன் அல்லாம போயிடுச்சுன்னா முள்ளு நெருக்கி போடுச்சு. வசனத்துல ஆண்டவர் சொல்லதுலயே விளக்கத்தையும் சொல்லி இருக்கிறார். அதுதான் இப்ப விளக்கம் முதல் சாத்தான் எடுத்து போடுறான். ஆமா. 2வது அவங்க ஒரு உபத்திரம் வந்த உடனே அவங்க விட்டு வலிக்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா சாத்தான், அதுக்கு காரணம் சாத்தான் பொறுக்கி போட்டுறான். 2வதுக்கு கற்பாறையின் மேல உபத்திரவமும் துன்பப்படுதலும் வரும்பொழுது அவங்க கனி கொடுக்காம நிலைமை வந்துடுது. 3வது முள்ளுள்ள இடங்களில அவங்களுக்கு ஐஸ்வர்ய மயக்கமும் இச்சைகளும் வளரக்கூடாதபடி பலன் கொடுக்காதபடி அவங்கள ஒடுக்கி போட்டுருது. 4வது சொல்லது நல்ல நிலம் நல்லா கேட்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அவங்க பலன் கொடுக்கறாங்க. இப்படி சொல்லித்தான் அடுத்து இங்க ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்குதல், ஏற்றுக்கொள்ளுதல், நிலைத்திருதல், உலக ஆசைகளை எதிர்த்து கொள்ளுதல், இவங்க தான் கனி கொடுப்பாங்க. அப்ப இவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கு. இப்ப விதைக்கிற விதை எல்லாம் ஒரே இடத்துல தான் விதைக்கிறான். சில விதைகள் வழி அருகே பாறையில வழியில நல்ல நிலத்துல விழுகுது. ஆனா அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எப்படி வளருகிறார்கள் என்பது அந்த கருத்தை ஆண்டவர் சொல்லி இந்த இடத்துல தெளிவா பேசுறாரு. இது பேசி முடிச்சுட்டு ஆண்டவர் விளக்கு தண்டு ஊமைய சொல்றாரு.
இதனுடைய ரிலேட்டட் தான் அதுவும். இப்போ ஊமைகளால ஆண்டவர் பேசுறாரு, பேரபலால ஆண்டவர் பேசுறாரு. இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலால் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? இப்போ ஆண்டவர் விதையை குறித்து சொல்ற ஒரு ஊமையை நான் சொல்றேன்னா, ரகசியத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு இல்ல, அதை வெளிப்படுத்தி சொல்வதற்கு தான் இது சொல்லப்படுகிற காரியங்கள் என்று ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்லுகிறார். இப்போ இதே ஊமை நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லல, இதே மாதிரி பாணியிலே நம்ம அங்க பார்க்கல. ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா, 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் பேசும்பொழுது இந்த சம்பவங்களை அங்க கோடிட்டு காட்டுறாரு. என்னன்றா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ வசனத்தின் வெளிச்சம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டும். விளக்க கொளுத்தி கூடையில கவுத்து கட்டில் கீழ் வைக்க மாட்டாங்க. அப்போ வசனத்தின் விளக்கம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று மலை பிரசங்கத்துல ஆண்டவர் பேசுறாரு. அதே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைப்பொருள்களும் இல்ல, அறியப்படாத ரகசியமும் இல்ல. ஆண்டவர் வெளிப்படையா தான் பேசுறாரு. அப்ப இந்த விளக்கை கொளுத்தி எது மேல வைப்பாங்கன்னா, லேம்ப் ஸ்டாண்ட் மேல வைப்பாங்க. அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது வெளிச்சு கொடுக்கும். இப்பதான் நல்லா LED லைட்டு, இந்த லைட்டு வந்துருச்சு. லைட்டு கூட எங்க போடுறோம்? மேலதான் போடுறோம். ஏன்னா வீட்டில் இல்ல அனைவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நம்ம காலகட்டத்திலே அரிக்கல் லேம்பும் விளக்கெல்லாம் ஈவினிங் ஆனா கிளீன் பண்ணி திரியெல்லாம் கட் பண்ணி கெரோசின் ஊத்தி எல்லாம் ரெடி பண்ணுவோம். எங்க வைப்போம்னா வீட்டுல உயரமான இடத்துல அதை நம்ம வைப்போம். அப்புறமா இந்த பெட்ரமாஸ் லைட் வந்து பெட்ரமாஸ் லைட் வந்து, அப்புறம் கேஸ் லைட் வந்தது. இன்னைக்கு LED லைட் எல்லாம் வந்துருச்சு. கரண்ட் அதுக்கப்புறமா LCD லைட், இப்ப LED லைட் எல்லாமே. ஏன் அப்படின்னா வெளிச்சம் கொடுக்க வேண்டும். வசனத்தின் வெளிச்சத்தை, கருப்பொருளின் உவமையை, அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லுவதற்காக தான் இந்த விளக்கு தண்டின் காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாருங்க 22ஆம் வசனத்துல, வெளிரங்கமாக்காத அந்தரங்கமும் இல்ல என்பது இருள், ஆமா, அந்தரங்கம் என்பது ரகசியம். ஆமா. அப்ப ஆண்டவர் என்னன்றாருன்னா, எதுவுமே மறைப்பொருளா இல்ல, எல்லாம் வெளிரங்கமா தான் இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 14ஆவது வசனத்துல பிரசங்கி சொல்ற, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அந்தரங்கத்தில் இருக்கிறத கர்த்தர் நியாயத்துல வெளிரங்கமா கொண்டு வருவார். அப்போ எதுவுமே ரகசியம் இல்ல என்பதை ஆண்டவர் இங்க சொல்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல கூட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, வெளிரங்கமாக்கப்படாத ரகசியமும் இல்ல, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருள்களும் இல்ல. விளக்கின் வெளிச்சம், வேதமே நமக்கு வெளிச்சம்னு வசனம் சொல்லுது. அப்போ உவமைகளால ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா, விதையை குறித்து நல்ல நிலத்துல விழுந்து அது பலனை கொடுக்க வேண்டும். வசனத்தினுடைய விளக்கத்தை ஆண்டவர் உவமைகளால் தான் பேசுறார். அநேக காரியங்களை உவமைகளை கொண்டு தான் பேசுறார். ஏன்னா கேள்வி கேட்டு வினாவும் பொழுது ஆண்டவர் இன்னும் மறைப்பொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவன் தமது ரகசியமான காரியங்களை இவ்விதமாக அவர் ஆண்டவர் பேசுறார். அப்ப பாருங்க 23ஆவது வசனத்துல, கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தால் கேட்க கடவன். யாருக்கு காது இல்ல? இப்ப இதே அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 2 முறை, இது 2வது முறை ஆண்டவர் சொல்றார், கேட்கிறவன், கேட்கிறதற்கு காது உள்ளவன் இருந்தா அவன் கேட்கிறதுக்குன்னா கேட்க மனமுள்ளவன். இப்ப அநேகருக்கு காது இருக்குது, ஆனா செவி கொடுக்க மாட்டாங்க. சில பேர்கிட்ட நம்ம பேசிட்டே இருப்போம், ஆனா செவியை வேற எங்கன்னா ரோதம் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்க ஜெப இடத்துல இல்ல, கதவு தட்டுற சத்தம் கேட்டவன ரோதம் என்ற சிறுபெண், இது பேதுருடைய சத்தமா இருக்கிறது, அவளே பெதற்றமா நீ நல்லா சொல்றாங்க. இல்ல, இது பேதுருடைய சத்தம். ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தினுடைய பதில் கதவை தட்டுது, ரோதைய போய் ஒத்து கேட்கிறான். இன்னைக்கு அநேகர் கவனித்து கேட்க மாட்டாங்க, மந்த இருதயமாய் செவியை மந்தமாக வைத்துக் கொள்வார்கள். இப்ப இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா கேட்க மனம் இருக்கிறவன் கேட்க கடவன். அநேகர் சபைக்கு வருவாங்க, ஆனா கேட்க மனம் இருக்காது. சில பேர் பாருங்க செய்தி நேரத்துல மந்தமா தூங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அப்பதான் பைபிள் எடுத்து பேசுறவங்களை பார்க்கவே மாட்டாங்க, பேச்சு பேச்சா திருப்பி நிற்பாங்க. ஆதி ஆகமம் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவங்க ஒரு சர்மன் ரெடி பண்ண மாதிரி உட்காந்துருப்பாங்க.
அப்ப என்னன்னா நம்ம பேசுகிற செய்தி ஒண்ணு கூட அவங்களுக்குள்ள போகாது. அவங்களுக்கு என்னன்னா கேட்க மனமில்லை, கனி கொடுக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஆண்டவர் இததான் இந்த இடத்துல சொல்றாரு, காது உள்ளவன். அதாவது அப்ப சொல்லிட்டு ஆண்டவர் கீழே சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் இந்த அதாவது கேட்கிற உங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் இந்த பகுதியில சொல்லப்படுகிற ஒரு நிமிஷம் பாஸ்டர், கேட்கிறவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்றது இந்த கேட்கறத குறித்து பேசிக்கிறது. ஆமா, நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, கேட்கறது அது இல்ல, அது புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இதுல இன்னொரு காரியம் இருக்கு, faith come by hearing. அதனால தான் கேட்கிறவன் பெற்றுக்கொள்றான்றாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்டு இது வந்து நம்ம கேட்கறத குறித்து, அதாவது காது உள்ளவன் கேட்க கடவன் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வேத வசனத்தினால வரும். ஆனா ஆங்கிலத்துல அழகா சொல்லுது, so then faith come by hearing, hearing by the word of God. ஆமா, வசனத்தை கேட்பதனால தான் விசுவாசம் வரும். அதுதான் அதை கேட்கறதுனால. இப்ப அததான் நீங்க எவன் கேட்கிறீங்களோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு யார் இந்த செவித்திறனை திறந்து கவனிக்கிறார்களோ அவங்கதான் மிகுந்த. அதனால்தான் சங்கீதம் 1:1 வசனம் சொல்ற, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப இந்த பகுதியில சொல்லப்படுகிற உவமைகள் எல்லாம் நம்ம இந்த விளக்கு தண்டின் இந்த விளக்கின் காரியங்கள் தொடர்புள்ளதா இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, அதே போல இயேசுவும் சொல்லும் ஒவ்வொரு உவமைகளும் உண்மையை மறைப்பதற்காக சொல்லப்பட்ட காரியம் அல்ல, இறுதியில் அனைத்து ரகசியங்களும் வெளிப்படும் என்றே இயேசு சொன்னார் உவமை வழியா. அவர் பேசுற ஒவ்வொரு காரியங்களும் ரகசியமானது இல்ல, ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் பேரபலா சொன்னார் ஆண்டவர். இதுலயே இருக்குது, விளக்கமும் இதுலயே இருக்குது. ஆனா வாசித்து கவனிக்கிறவர்கள் கனி கொடுப்பாங்க, அவங்க பெற்றுக்கொள்வார்கள். இதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. இப்ப 25ஆம் வசனத்துல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இப்போ மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இதே வார்த்தைய மத்தேயு எழுதுறாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இப்போ 100, 60, 30 பலன் கொடுக்கறாங்க இல்லைங்களா? கேட்கிறவர்கள் தான், வசனத்தை கேட்கிறவர்கள் தான் பலனை கொடுப்பாங்க. இப்ப வசனத்தை கேட்கிற பலன் இல்லைன்னா இருக்கிறவங்க கிட்ட புடிங்க, ஆண்டவர் இல்ல மற்ற இருக்கிறவங்க கிட்டே கொடுப்பாராம். பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது அழகா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 28, 29 வசனம் சொல்லுது பாருங்க. தாளந்துங்களை கொடுக்குறாங்க, 5 தாளந்து, 10 தாளந்து, 1 தாளந்துன்னு சொல்லி. அப்போ அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். அவன் போய் அதை வியாபாரம் பண்ணல, அவன் போய் அதை உபயோகப்படுத்தல. அப்போ இல்லாதவங்க பிடிங்கி ஆண்டவர் சொன்னா 10 தாளந்து இருக்கவங்க கொடு, அவன் இன்னும் 10 சம்பாதிச்சுக்கிறானே, அவங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அப்ப ஆண்டவர் எதைனா, யாரு உற்சாகமா யார் அதிகமா பிரயாசப்படுறாங்களோ அவங்களதான் அந்த பலனை அடைவார்களே தவிர, சோம்பேறியா விதைக்கிற நேரத்துல தூங்கி கொண்டு அறுவடை செய்கிற நேரத்துல பார்த்து எனக்கு ஒரு விளைச்சலும் வரலையே அப்படின்றவனா அவன் இல்லாதவன், உற்சாகம் இல்லாதவன். ஆனா அப்படினால வசனத்தின் விளக்கத்தை வசனத்திலிருந்தே தேவன் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, அநேக வார்த்தைகள் இருக்கிறது, ஆனா நேரம் இல்ல. நம்ம மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கொடாத கனி, அதாவது எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப கனி கொடுக்காதிருக்கிறத ஆண்டவர் அறுத்து அக்கினியில போட்டுறாரு. எது கனி கொடுக்குதோ அத ஆண்டவர் என்ன பண்றாருங்களா, சுத்தம் பண்றார். ஏன் சுத்தம் பண்றார்? சுத்தப்படுத்துவது என்றால் என்ன, அப்போ கத்தி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தேன்னு சொன்னா, சபையில போதிக்கிற கண்டிப்புகள், கஷ்டங்கள், மனவேதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் ஆகியவற்றை இது வந்து பொருள்படுது, சுத்தப்படுத்துகிற காரியம். இப்போ சபைக்கு வருவங்க எல்லாம் நல்லா தூய மனசோட வருது இல்லையா, குப்பையோட கும்மாளத்துல தான் வராங்க. அங்க வந்து இறக்கி வைக்கணும், ஆண்டவர் மேல இறக்கி வச்சு அவர் கொடுக்கிற பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு வசனத்தை
தெளிவா கேட்கணும். சில பேர் சபைக்கு லேட்டா வர்றவங்க சரியா வசனத்தை கேட்கவே மாட்டாங்க. ஆரம்ப ஜபத்திலிருந்து இருக்கிறவங்க பாருங்க, நல்ல வசனத்தை நம்ம பேசுற செய்தியை நம்மளே ஒரு வேளை மறந்துடுவோம் பாயிண்ட. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்து சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நிலத்தை பண்படுத்தி அவங்க ஆண்டவரே வார்த்தைக்காக கத்த. சில பேர் ஆராதனை நேரத்துல நுழைவாங்க, சில பேர் மெசேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு நுழைவாங்க. அவங்களுக்கு ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்ல, உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனத்தில் இருக்கிறதும் பிடிங்கி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அதுதான் அதோடைய அர்த்தம். ஆமா ஆமா. அப்போ வசனத்தை நல்லா கவனிக்க வேண்டும். கவனித்தால் பலன் கொடுக்கும், கவனிக்காவிட்டால் இருக்கிறதும் போயிடும். இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய விளக்கம் அதுதான். ஆண்டவர் வசனத்தின் வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்க வேண்டும், உபயோகமா இருக்க வேண்டுமே தவிர அது மறைப்பொருள்களாக கட்டில் கீழே ஒலிக்க வைக்க அல்ல. இன்னைக்கு இந்த வசனத்தின் விளக்கம் இதுதான். அப்போ இந்த பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். இதுல குறிப்பா இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ரொம்ப தெளிவாய் கேட்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, கேட்கறதுனா இந்த கேட்கறது இல்லை, கேட்கறதுனா எனக்கு கொடு அப்படின்னு கேட்கற மாதிரி இல்லை, காதுல வசனத்தை கேட்பது. அப்போ அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் போதுதான் நாம் 30, 60, 100 கனி தருவோம், இல்ல 100, 60, 30 கனி தருவோம். அப்ப கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மீதி எல்லாமே போய் விழுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுகிறது மாத்திரமே அவங்களுக்கு பலத்துக்கு ஏற்றவாறு கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்மளை சுத்தி வச்சிருக்கிற தோட்டத்திலே நாம் அவைகளை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மரமும் நடப்படுகிறது, எல்லாருக்கும் பாய்ச்சுகிற தண்ணி தான் எல்லாவற்றுக்கும் பாய்த்துகிறார்கள். ஆனா அது ஸ்ட்ரென்த் பிரகாரம் அது அந்த டைம்ல அந்தந்த சீசன்ல கனி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால இவைகள் ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வசனத்தை உன்னிற்று கவனித்து உட்கொண்டு வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாம் நடக்கும்போது தான் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இவைகளில் இந்த பகுதிகளில் இவைகள் விளக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியை வர பகுதிகளிலே அது வளர்ச்சியை குறித்தும் இன்னும் அதை குறித்து விசுவாசத்தை குறித்தும் ஆண்டவர் ஏராளமான காரியத்தை மார்க் எழுதுகிறது, இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.